ஸ்டாலின் வெளிநாடு போனாரு. அங்க முதலீட்டை ஈர்க்க போகல, முதலீட செய்ய போயிருக்கிறார். அவர் வெளிநாடு போய்கிட்ட பொழுது அண்மையில ஜெர்மன் நாட்டுக்கு போனாரு. அப்ப விமான நிலையத்திற்குள்ள நிருபர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்பொழுது 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதன் மூலமாக 10,62,200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டது. அதனால சுமார் 32,81,000 பேருக்கு வேலை கிடைக்கப்பட்டது என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அதுல 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதா சொல்லியிருக்கிறார். அதுல 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டு சொல்றார். அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டா சுமார் 25 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைச்சிருக்கணும். கிடைச்சுதா? பச்சை பொய். ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா குறைந்தபட்சம் அந்த தொழில் நிறுவனங்கள் நிறுவதற்கு 3 ஆண்டிலிருந்து 5 ஆண்டு காலம் பிடிக்கும். நிலம் தேர்வு செய்ய வேணும், அதுக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேணும், முதற்கட்ட பணி செயல்படுத்த வேணும், அதற்கு தேவையான அனுமதிகள் வாங்க வேண்டும். இவ்வளவும் செயல்படுவதற்கு சுமார் 3 ஆண்டிலிருந்து 5 ஆண்டு காலம் பிடிக்கும். ஆனால் இன்றைய முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை ஏமாற்ற, இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு பச்சை பொய்யை சொல்லிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.